இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அசீஸ் நகரில் ஒரு தெருக்குள்ளே வந்திருக்கிறோம். தெருன்னு சொல்ல முடியாது, மெயின் ரோடு தான். இப்போ அது தெரு மாதிரி இருக்குது இந்த மெட்ரோ ட்ரெயின் போடுறதுனால. நம்ம டயரை கழட்டிட்டோம். கலட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஏறி இருக்குது. சும்மா சாதாரண கல் இல்லைங்க, அது மார்பிள் கல். நல்லா எடுக்கிறோம் பாருங்க. நான் குத்தி குத்தி எடுக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு எடுத்தாச்சு. கல் பாருங்க, மார்பிள் கல். டிரைவர் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்காரு அந்த கல்லை. அவருக்கு அந்த கல் வேணும் போல. அந்த ஒரு கல் மட்டும் தான் நினச்சா டயரில் அந்த கல் ஏறி தான் டயரில் பஞ்சரு. டயர் டேரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டயரில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கல் இருக்கும். 1 2 3 4 5 6 7 போது 100 101 102 103 போகுது. யாருக்காவது கல் வேணும்னா சொல்லுங்க, இந்த வண்டியை நான் வீடு சைடு அனுப்புகிறேன். நீங்களே கல் எடுத்துக்கோங்க. அதை கலவையாக கலந்து நீங்கள் வீடு கூட கட்டிக்கலாம். அவ்வளோ கல் இருக்குது. அப்போ எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கல். அவ்வளோ கல். அப்பப்போ டிரைவர் கீழே இறங்கி ஒரு 10 கிலோமீட்டர் கொடுத்தா ஒரு பேர் டயரில் கல் எடுக்கிறது பழக்கம் இப்போ யாருக்குமே கிடையாது. யாரா 100ல் ஒரு டிரைவர் 2 டிரைவர் சரிங்க பாவாங்க வண்டி ஓனருங்களாம். 1000 புது டயரை வாங்கி போட்டு கல் எறினமா பஞ்சர் ஆகும். இதான் ஆணி குத்தி பஞ்சர் ஆகலாம், பொருள் குத்தி பஞ்சர் ஆகலாம். கல் குத்தி ஏங்க பஞ்சர் ஆகுது? டிரைவர் மெயின்டெனன்ஸ் சரியில்லைங்க இப்போல்லாம். அப்பப்போ கல் இறங்கி இருக்கணுங்க. பாருங்க கல்லை எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோ கல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம டிரைவர் வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, டயரை கழட்டியாச்சா? சட்டம் மாறிட்டு இருக்கேன். இன்னும் எடுக்க முடியல. டிரைவர் அந்த கல்லை பார்த்து அசிச்சு நிற்கிறாப்புல. என் வண்டியில் மார்பிள் கல் ஏறி இருக்கே, அது டயரை கழட்டியாச்சு. அந்த கல் ஏறு நேரத்துக்கு தாச்சி ஓட்டியாச்சு. தாச்சி ஓட்டிட்டு டயரை மாட்ட போகிறோம். இப்போது பவுடர் கொஞ்சம் கேட்டாப்புல. பவுடர் கொஞ்சம் இல்லை, நிறையவே அவருக்கு அடிச்சு விட்டாச்சு. அவருக்கும் அடிச்சு விட்டாச்சு, இப்போ டயருக்கும் போட்டு விட்டாச்சு. டயரை மாறிட்டு இருக்கோம். பஞ்சர் போட்டு விட்டு டயரை மாற்ற வேண்டியதான். இப்போ லைட்டாக சின்ன பஞ்சர் தான், பெரிய பஞ்சர் கூட இல்லை. கல் சும்மா லைட்டாக தான் டியூப் பற்றி விட்டுருது. என்ன பண்ணி